அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று நடைபெறும் என கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது. விசிக எம்எல்ஏ வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ ஷாஜஹான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை செய்த வழக்கில் கைதானவர்கள் உடனடியாக ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி 180 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டுமென போலீசாருக்கு டிஜிபி சந்தீப் ராயரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியில் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது மேற்கொள்ளப்படவுள்ள ராணுவ நடவடிக்கையை கையாள்வதில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே லேசான கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் படுதோல்வியை தழுவியதால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் இருந்து சென்னை அணி வெளியேறியது.